ஹாய்! இன்னைக்கு நம்ம ஒரு ஊறுகாய் தான் பார்க்க போறோம். நெறையா வெரைட்டீஸ் ஆஃப் ஊறுகாய் இருக்கு. அதில இது கொஞ்சம் வித்தியாசமான ஊறுகாய். ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் வத்தல். மாங்காய் ஊறுகாய்ல மாங்காய் வத்தல். நான் மாங்காய் வத்தல் ஒரு 10 மாங்காய் கிட்ட நறுக்கி, காய வச்சு உருண்டை மாங்காய். அத வெந்நீர்ல போட்டு ஊற வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி அடுப்பில ஒரு பேன் வச்சுட்டு, கடுகு, வெந்தயம் ஒரு ஒரு பாதி பாதி கப்பு ஹாஃப் கப்பு போட்டு வெறும் பேனில் எண்ணெய் ஊத்தாம வறுத்துக்கணும். மாங்காய் உருண்டை மாங்காய், கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கிற மாங்காய். ஒரு 10 மாங்காய் கிட்ட நறுக்கி வெயில்ல உப்பு போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ட்ரை ஆயிட்டுன்னா வெயில்ல அப்படியே காஞ்சிரும். சுருங்கி போயிடும். கருப்பா தான் இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வெயில்ல வச்சு எடுக்கிறதுனால, அது மேலே உப்பு நெறையா சேர்ந்துருக்கும். அதோட நம்ம வெளியில வச்சு டஸ்ட்டெல்லாம் படிஞ்சிருக்கும். அதனால் வெந்நீர்ல போட்டு எடுத்தோம்னா, கொஞ்சம் அது சாஃப்ட் ஆயிடும். இந்த குப்பையும் போயிடும். நல்லா வறுத்துட்டு கடுகும், வெந்தயத்தையும் வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சு மிக்ஸியில போட்டு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸியில தான் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு பேனில் ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பவுட்ரு தான் மெயின். இதுதான் நல்ல வாசனை கொடுக்கும். ஊறுகாய்க்குள்ள டேஸ்ட்டும் கொடுக்கும். வெந்நீர்லேருந்து வாஷ் பண்ணி மாங்காய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படியும் 1 வருஷம் அப்படியே இருக்கும். கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா இன்னும் நல்லாவே இருக்கும். ஒரு பீஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து வச்சாலே சாப்பிட்டாலே தயிர் சாதம், ரசம் சாதம், பழைய சாதம், கஞ்சி, அந்த கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி கஞ்சிலாம் குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா ஒரு பீஸ் போதும். இது நல்ல உருண்டை மாங்காய் எடுத்து செஞ்சதுனால கொஞ்சம் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும். துவர்ப்பு டேஸ்ட் இதில் வரும். கொஞ்சம் கசப்பும் இருக்கும். வெந்தயம்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால. ஆனால் காரம் போடுறதுனால தெரியாது. ஸோ இப்போ பேன் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும் எண்ணெய். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு அதுவும் நிறைய போட்டு தாளிச்சுக்கணும். நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெய் சூடானோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அடுத்தடுத்து எல்லாத்தையும் சேர்க்கலாம். இது ரொம்ப பாரம்பரியமாக கிராமத்தில் எல்லார் வீட்லேயுமே இது செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். ஏன்னா கடுகு ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்து கடுகு உளுந்தும் பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மாவத்தல், வெந்நீரில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்ச மாவத்தலை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். நல்லா கிண்டி விடணும். உப்பு அளவாக போட்டுக்கணும். ஏற்கனவே மாவத்தல்ல உப்பு போட்டு தான் காய வச்சுருப்போம். கொஞ்சம் உப்பு அளவாக போடணும். மஞ்சப்பொடி எடுத்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போடணும். நிறைய போடணும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக அந்த அரைச்சி வச்ச கடுகு, வெந்தய பொடி சேர்ப்போம். அது நல்ல கசப்பு தன்மை உள்ளது. இந்த மாவத்தல்ல இருக்கிற உப்பும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கணும். இல்லைன்னா டேஸ்ட் எடுபடாது, நல்லா இருக்காது. நல்லா எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும்.
ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வச்சு அப்படியே வேக விடணும். அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கும் அந்த மசாலாலாம். இப்போ போடும்போது ஆயில் தெரியல, கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லா ஆயில் மேலே வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் கிளறி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் செய்யும்போதே. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க, லஞ்சு எடுத்துகிட்டு போகிறவங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்க பசங்க, அப்புறம் ட்ரிப்பு போகும்போது எங்கேயாவது நமக்கு தொட்டுக்கிறதுக்கு காய்கறி அது மாதிரி செஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஆஃபீஸு, ஹாஸ்டலில் இருக்கிறவங்களாம் இது பெஸ்ட் ஆப்ஷன். கெட்டே போகாது. எண்ணெய் கொஞ்சம் நிறையா கூட ஊற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி கம்மியாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு வெந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு திருப்பி அடுப்புலேயே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வைக்கணும். நல்லா உள்ளே இறங்கிரும். செஞ்ச உடனே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை இருக்குது. வெந்தயத்தோட கசப்பு நல்லா தெரியுது. நான் செஞ்சுட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன். நான் நைட் தான் செஞ்சேன். நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மார்னிங் எடுத்து பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் வச்சுக்கலாம், வீணாக போகாது. பாட்டிலில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா இன்னும் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். என்னென்னா மாங்காய் வத்தல் வெயிலில் வச்சு எடுக்கணும். உடனே நம்ம மாங்காவை கட் பண்ணி செய்கிற மாதிரி செய்ய முடியாது. காய வச்சு செய்கிறது ஒன்று தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் இது. வயிறு புண்ணுக்கெலாம் ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அதில் துவர்ப்பு தன்மை அதிகமாக தெரியுது. உருண்டை மாங்காய் யூஸ் பண்ணதுனால நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நமக்கு அந்த சைஸ் சாத்துக்கு அவ்வளோ காம்போ நல்லாயிருக்கு. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்